அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அப்ப நான் காலையில செய்யணுமா, அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். குறிப்பிட்ட காலம் நேரம், ஒருத்தவங்க பசி என்ன காலம் பார்த்தா வருது. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால வள்ளலார் என்ன சொல்றாரு, ஒருவன் பசித்து உங்கள் கண்ணுக்கு முன்னால வரதே உங்களுக்கு கிடைத்த அருள்னு சொல்றாரு. எனக்கு அருள் இல்லாட்டினா எப்படி இறைவனை, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றது போல, அவன் அருள் இல்லாட்டினா எனக்கு பசிச்சவனை கூட காட்டாது இயற்கைன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு பசிச்சவனை காட்டுறதே வந்து இறைவன் கொடுத்த அருள் தாங்கிறாரு. அப்ப எனக்கு முன்னால ஒருத்தன் பசிச்சிருக்கான் அப்படின்னா அதுவே என்னுடைய நல்ல நேரம்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு சாப்பாடோ, அவனுக்கு பசியாறுவதற்கு ஏதோ வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த தோஷம் இருந்தாலும் இந்த வாழ்க்கையை எளிதாக கடந்து விடலாம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தோஷங்களை பார்த்து நிறைய பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் சொன்ன அல்லது ஜோசிய நூல்களில் பார்த்த அல்லது வீடியோக்களில் பார்த்த எந்த தோஷமாக இருந்தாலும் மேக்சிமம் தான தர்மங்கள் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக எந்த தோஷமும் உங்களை தாக்காது, சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா சந்தோஷத்துலயே தோஷம் இருக்கு பாருங்க. ஆமா, அதுவே பெரிய விஷயம். அதனால ரொம்ப நன்றி. நீங்க நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா